ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குரு தமிழன் யூடியூப் சேனல். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீலங்கா உமன்ஸ் இந்திய உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபைனல் மேட்ச், அந்த ஆசியா கப்போட ஃபைனல் மேட்சுக்கே வந்துட்டோம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஃபைனல் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா 28ஆம் தேதி ஜூலை வந்து நடக்க இருக்கு. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பார்த்து சின்ன ப்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் தம்பூல இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும், சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஏதாவது பிளேயர்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாரதம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த ஆசியா கப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 7 முறை வந்து கப்பை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் பங்களாதேஷ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல்ல இந்தியா வாஸ் ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசியா கப் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா வின் பண்ணா 7ஓட 8வது கப்பா வந்து அவங்களுக்கு வந்து இருக்க வரும். ஸோ இதுல இந்தியா வின் பண்ணுவாங்களா, ஸ்ரீலங்கா வின் பண்ணுவாங்களான்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட நிறைய மேட்ச் வந்து இதில் ப்ளே பண்ணிட்டாங்க. ஃபைனல் வரையும் ஒரே சேம் கிரவுண்ட்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிச்சு எப்படி சாதகமாக இருக்குன்னு மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கும் நல்ல சப்போர்ட் இருக்கு. அதுக்கு தகுந்தாக்குல பவுலர்ஸும் நல்லாவே டாமினேட் பண்றாங்க பேட்டர்ஸை. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் போத் ஈக்குவல் தாங்க. பவுலர்ஸ் எந்த அளவுக்கு டாமினேட் பண்றாங்களோ அந்த வருஷம் பேட்டருக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ டாஸை வின் பண்ற டீம் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்கு. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்டா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா வெனுரை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 13 மேட்ச்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சும், பேட் செகண்ட் பண்ணவங்க 9 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இல்லை ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் என்ன பார்த்தோம்னா 134ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. 201 அப்படிங்கிறத வந்து பிளே பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மலேசியா தான் வந்து அடிச்சிருக்காங்க. 40 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 24 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா 18 மேட்சும், ஸ்ரீலங்கா 4 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 60-40 கூட சொல்ல முடியாது, 70-30 இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் வின்னிங் பொசிஷன் வந்து இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா இருக்கு. ஸோ அடுத்ததா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஆப்பா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப லோவஸ்ட் மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாப்பை பொறுத்த வரைக்கும் காமனா இவங்க வந்து ஒரு 5 பிளேயரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும். கிட்டத்தட்ட நிறைய மணி வரையும் வின் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்க ஸ்மிருதி மந்தனாவை பிக் பண்றீங்கன்னா ஆப்னன் டீம் ஹர்மிட் பர்கர் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி பிக் பண்ணிக்க பட்சத்துல 2 பேர் யார் அதிக பாயிண்ட் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்கை வந்து அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்படிங்கிற ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாப் ஆப்ஷனுக்கு பர்டிகுலரா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிளே பண்ற எல்லா மேட்சுக்குமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷனை வந்து டெலிகிராம்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST ஒன்றும் கிடையவே கிடையாது. அண்ட் வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDSம் கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அவங்க பிடிக்கிறது கிடையாது. டேரக்டா எல்லா அமௌண்ட்டும் உங்க வேட்ல வந்து சேர்ந்துருது. அண்ட் வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDSம் அவங்க பிடிக்கிறது கிடையாது. அந்த அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க வேட்ல வந்து ஜாயின் ஆயிருது. ஸோ ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இப்போ அடுத்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் உமா சேட்ரி, ஹர்மன்பிரீத் கவுர், ஜெமிமா ரோட்ரிகஸ், ரிச்சா கோஸ்,
தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர், ராதா யாதவ், ரேணுகா சிங் அண்ட் தனிஜா கன்வர். ஸோ இவங்க வந்து இந்திய உமன்ஸோட பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ பாரத ஸ்ரீலங்கா உமன்ஸ் பிளேயிங்கோட பொறுத்த வரைக்கும் அத்தவட்டு குணர்தனா இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சமர விக்ரமா, தில்ஹாரி, பெரேரா, என்டி சில்வா, சஞ்சீவ்யானி, சுகந்தியா குமாரி, பிரதோசினி, குலசூரியா அண்ட் பிரியதர்ஷினி. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமன்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அண்ட் லோ பர்சன்டேஜ் இருக்க யார் யார் அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்தகர் இவங்க மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அத்தப்பட்டு, சஞ்சீவானி அண்ட் தில்ஹாரி இவங்க மூணு பேர் வந்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5th டவுன் 6th டவுன் பேட்டிங்க்கு வராங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். சப்போஸ் டாப் ஓவர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு சேசிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் அப்பர் ஹைட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்தகர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த பவர் பிளேலயே அவங்க ஓவர் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சம்டைம்ஸ் இருக்கு. விக்கெட் நிறைய எடுத்துட்டு இருக்கு, ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பவர் பிளேலயே அவங்க ஓவரை வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ என்னென்ன கணக்குப்படி இந்த மேட்ச்ல 1 அல்லது 2 விக்கெட் வரும் 2 பேருக்கு டீம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே ஓகே அத்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ற ஒரு பிளேயர்ஸ் 4 பவுலிங் 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்றாங்கன்னா அவருக்கு வந்து கம்பல்சரி ஒரு கேப்டன் கொடுத்தவங்க நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் அன்கம்பல்சரி அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்ததா சஞ்சீவனியை பொறுத்த வரைக்கும் சேம் ஜிடி சார் ரிச்சா கோஸுக்கு சொன்ன மாதிரி தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. சேம் அவங்க பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப 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 டவுன்ல இருக்கு. ரிச்சா கோஸ் வர டவுனோட ரொம்ப கீழே தான் வந்து இருக்காங்க. சப்போர்ட் பேட்டிங் ஆர்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா போய் டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா இவங்க பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பங்கும் போது ஒரு 10 இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது குலசூரிய, தில்ஹாரி. ஸோ தில்ஹாரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல கம்பல்சரி 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அது 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் உமா ஷெட்ரி இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தாங்க இருக்கு. பட் இவங்களுக்கு பேட்டிங் யாரோட கிடைக்குமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ரீசெண்டா அந்த மேட்ச்ல பெருசா இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா இவங்க பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 12 இருந்து ஒரு 16+ பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சப்போஸ் இவங்க பேட்டிங் வந்தாங்கன்னா ஒரு 15 இருந்து 20+ ரன் வரையும் நம்ம இவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்குமானே ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கிறனால தான் இவங்களை வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். உமா சத்ரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்காங்க. பட் ரிச்சா கோஸ் இருக்கனால இவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இருந்து இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 35+ ரன் எதிர்பார்த்தா மட்டும் தான் இவங்க ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி இவங்க வந்து 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த பெரேரா அண்ட் என்டி சில்வா. ஸோ போத் இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 30+ இருந்து 35+ ரன் வந்தா மட்டும்தான் ட்ரீம் டீமுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி இவங்கள்ட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்லை. ஸோ விளையாண்ட எந்த மேட்ச்லையும் ட்ரீம் டீமுக்குள்ளாரையும் இவங்க வந்து வரல. ஸோ அதனால இவங்களை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ற வேணா அந்த மேட்ச் அடிப்பாங்கன்னு நினைச்சு ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் அண்ட் ஹர்மன்பிரீத் கவுர் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிச்சா கோஸை பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாங்கன்னா ஒரு 15+ ரன்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம இவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. போத் நீங்க டிஃபரன்ஸுக்காக ட்ரை பண்றாங்க, இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துட்டாங்க ரிச்சா கோஸோட பேட்டிங் ஆர்டர் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஹர்மன்பிரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் பண்றதுனால
கொஞ்சம் அந்த நியர்பைலேயே தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கேச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அந்த கேச்சஸ் மூலியமா ஒரு பாயிண்ட் பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஹார்மன் பெட்கவுட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டிங் ஸ்கில் தான் வந்து வச்சிருக்காங்க. போத் ஒரு டிஃபரன்ஸுக்கு அவங்கலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பிரியதர்ஷினி, சுகந்திகா குமாரி. பிரியதர்ஷினி பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல கிட்டத்தட்ட 90% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணதை பார்த்து இந்த தடவை வந்து 20% கீழே போயிட்டாங்க. ஸோ ஒரே மேட்ச்ல இவங்களோட பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டவுனுக்கு வந்துருச்சு. பட் பவுலிங் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கில்ல இருக்கிற ஒரு பவுலர்னா இவங்க சொல்லுவேன். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இருந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பவர் பிளேல போல் பண்ணா ஒரு மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. சுகந்திகா குமாரி. சுகந்திகா குமாரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது மேட்ச்ல எதுவுமே இப்ப ஒரு 4-5 மேட்ச்ல வந்து டீம் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஸோ இந்த மேட்ச்லயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டா நீங்க டிஃபரன்ஸுக்காக ட்ரை பண்ணீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ராதா யாதவ் அண்ட் ரேணுகா சிங் தாகூர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒருத்தர பிளேயரா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா 2 பேருமே பேட்டிங் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான இதுல தான் இருக்காங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50-50 ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணி பாருங்க. அது செகண்டா பேட் பண்ற மாதிரி தான் கம்பல்சரி ஒரு பிக் எடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ ரீசன் இந்த மேட்ச்ல நீங்க பாத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்னுக்குள்ளே வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. அதே செகண்டா பேட் பண்ணும்போது 40 ரன் 50 ரன் வரையும் அடிச்சு அந்த ஸ்டைல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதுதான் டார்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்க அவங்க பேட்டிங் ஸ்கில் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது சஃபாலி வர்மா பொறுத்த வரைக்கும் போத் 2 இன்னிங்ஸுமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாகூர் இவங்க போத் 2 இன்னிங்ஸுமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரேணுகா சிங் தாகூரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல பூஜா வஸ்கருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்ததா தில்ஹாரி அண்ட் அத்தபத்து 2 பேருமே போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டிங் ஓப்பன் வந்து அத்தபத்து வந்து இறங்குறாங்க. தில்ஹாரி செகண்ட் வந்து பேட்டிங் பண்றதால போத் 2 பேருக்குமே 2 டீம்லுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் பண்ணாலும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றதா இருந்தா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பிரதோஷினி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் வரையும் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பொசிஷனா பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் எடுத்த விக்கெட்டை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 85% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து ஒரு விக்கெட் வரையும் நான் இருந்து எதிர்பார்க்கலாம் பிரதோஷினி பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சஞ்சீவ் வாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டவுனா தான் வராங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. சப்போஸ் விக்கெட்டே விடாம விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் கிடைக்கிற பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஸோ ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிடும். பேட்டிங் ஆர்டர்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சு ஸ்கோர் சேசிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேட்டிங் வந்தாங்கன்னா சால்டா 20ல இருந்து 25+ ரன் கூட நம்ம இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நீங்க டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸோ கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சுவானி, பேட்டிங் ஆர்டர்ல ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, மாதவி அண்ட் ரிச்சா கோஸ் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அட்டபத்து, தீப்தி சர்மா, தில்ஹாரி, பவுலிங் ஆப்ஷன்ல ராதா யாதவ், தனுஜா கன்வர் அண்ட் குலசூரியா இவங்கள வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரா கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் தன்வர் கன்வர் இவங்களை வந்து தனுஜா கன்வர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நீங்க வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ராதா யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அண்ட் ஜமீமா ரோட்ரிகஸ் அதாவது தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ் அண்ட் சஞ்சுவானி,
பேட்டிங் ஆர்டர்ல ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, சி அட்டபட்டு, பூஜா வஸ்தகர், தில்ஹாரி. பவுலிங் ஆப்ஷன்ல ரேணுகா சிங் தாகூர், ராதா யாதவ், பிரபுதாரணி. ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு அட்டபத்து ஒரு கேப்டன் ஆப்ஷனும் தீப்தி சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா சஃபாலி வர்மாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல செகண்டா பேட் பண்ற மாதிரி இருந்தா ஸ்மிருதி மந்தனாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பிளேயர்ஸ் யார் யார் இருப்பா அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் பீப்புள் வந்து இவங்கள தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, அத்தபட்டு அண்ட் தில்ஹாரி. ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயர்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனா இருக்கும். இங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இவங்க வந்து அது சூட்டபிளான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்றாங்க பட்சத்துல பூஜா வஸ்தகர், ராதா யாதவ், ஹர்மன்பிரீத் கவுர், சமர விக்ரமா, பிரதோதனி அண்ட் குலசூர்யா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து யாராவது 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். கிட்டத்தட்ட லோ பர்சன்டேஜ் இருக்க பிளேயர்ஸும் இதுல வந்து இருக்காங்க. சப்போஸ் நீங்க பிக் பண்ற பிளேயர்ஸ் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க, பவுலிங்ல நல்ல விக்கெட் எடுத்துட்டாங்க, மெயின்டைன் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஹையர் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்னாவே ரிஸ்க் எடுக்கிறதா போத் இவங்கள வந்து ரிஸ்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.